Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பாக்கெட் எஃப்எம் ஆப் ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது இவ்வளோ நாள் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அப்படியே இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிருது. இல்லாட்டி இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் எதுவுமே லோட் ஆக மாட்டேங்குது, ப்ளே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப் யூஸ் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு ஆப் க்ளோஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் பாக்கெட் எஃப்எம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட் எஃப்எம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு இந்த இடத்துல அப்டேட் எதுவும் வந்திருக்கா, நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் புதுசாக எதுவும் வேர்ஷன் வந்திருந்தால் நம்ம மொபைலுக்கு அப்டேட் ஆகி எந்த இஷ்யூ இருந்தாலுமே சால்வ் ஆகி நம்மளால் எந்த இஷ்யூமே இல்லாமல் இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ஆப்ஸ் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பார்லையுமே பாக்கெட் எஃப்எம் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த எஃப்எம் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதும் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிறனால கண்டினியூ கொடுத்து சைன் பண்ணுறேன்னா சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த பாக்கெட் எஃப்எம்ல ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதோட உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட இந்த பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக கூட நமக்கு அமையலாம். அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.